கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வழி 3 வழி சொல்றேன். ஒண்ணு, நீங்க கோடீஸ்வர அப்பாக்கு பிள்ளையா பிறக்கணும். அதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இரண்டாவது, ஒரு கோடீஸ்வரருடைய மகளை நீங்க கல்யாணம் பண்ணா உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் எல்லாராலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. மூணாவது வழி, ஒரு துறையை தேர்ந்தெடுத்து 10லேருந்து 15 வருஷம் குறைஞ்சபட்சம் முழு உழைப்ப டே நைட் முழுசா அந்த துறையில அந்த தொழில உழைப்ப போடுங்க. நீங்க டெஃபினட்டா கோடீஸ்வரன் ஆக முடியும். இதுதான் 3 வழிகள். நானும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்கன்னு எவ்வளவுதான் நான் கத்திக்கிட்டு இருக்கிறதுங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிட்டே வருதுங்க. படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேலை கிடைச்சாலும் 90% மக்களுக்கு வெறும் 20,000 ரூபாய் சம்பளம் தாங்க கிடைக்குது. 20,000 ரூபாய் சம்பளத்துல நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா 40 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா வெறும் 96 லட்சம் ரூபாய் தாங்க உங்களுக்கு மிஞ்சும். 96 lakhs தான் மொத்தமா நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க 40 வருஷத்துல. 30,000 ரூபாய் சம்பளம் இருந்தா 40 வருஷத்துல 1,44 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிச்சிருப்பீங்க 40 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா. அதுல உங்களுக்கு வீட்டு வாடகை, இபி, அதுவே மாசம் 10,000 ரூபாய் நீங்க எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சீங்கன்னா 40 வருஷத்துல 48 லட்சம் ரூபாய் அதுல நீங்க கட்டியிருப்பீங்க. மீதி இருக்கிறது வெறும் 96 லட்சம் ரூபாய் தான். அது தவிர மல்லிகை ஜாமா, அதுக்கப்புறம் கேஸ் எக்ஸெட்ரா அது ஒரு 10,000 ரூபாய் வச்சுப்போம் மாசம். 40 வருஷம் நீங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னா 96 லட்சத்துல திருப்பி 48 லட்சம் ரூபாய் கழிஞ்சிரும். அப்ப மீதி இருக்கிறது வெறும் 48 லட்சம் ரூபாய் தாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல், அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ், அதெல்லாம் ஒரு 5,000 ரூபாய் எடுத்துப்போம். அப்படி 40 வருஷம் நீங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு 24 லட்சம் ரூபாய் கழிஞ்சிரும். அப்ப மீதி இருக்கிறது வெறும் 24 லட்சம் ரூபாய் தான். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல் செலவு, அது தவிர ஏகப்பட்டது இருக்கு. அது ஒரு 5,000 ரூபாய் வச்சுப்போம். 40 வருஷம் பாத்தீங்கன்னா அது ஒரு 24 லட்சம் ரூபாய். மீதி இருக்கிறது ஜீரோ. அதை தவிர ட்ரெஸ் இருக்கு, நகை இருக்கு, பிள்ளைங்களுடைய கல்யாணம் இருக்கு, டிராவல் இருக்கு, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், நியூ இயர், ரம்ஜான், பக்ரீத் இருக்கு, ஏதாவது ஒரு மற்ற நண்பர்கள் உறவினர்களுடைய ஃபங்க்ஷனா கிஃப்ட் வாங்கிட்டு போனோம், ஏகப்பட்டது இருக்கு. திடீர்னு வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, பெரியவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு. இன்னைக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் போனா லட்சங்கள்ல எடுத்து வைக்கணும். ஏற்கனவே ஜீரோ. என்ன பண்ணுவீங்க? எங்க போவீங்க? ஏங்க, சொன்னா கேளுங்க. நீங்க ஏதாவது வேலையில இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமாவது நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க உங்களை இணைச்சுக்கிட்டு உழைப்ப போடுங்க. நீங்க 40 வருஷம் அங்க உழைச்சாலும் உங்களுடைய மீதி பேங்க் பேலன்ஸ், உங்ககிட்ட இருக்கிற பணம் ஜீரோ. ஆனா இங்க ஒரு 3லேருந்து 5 வருஷம் நீங்க உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே பல 100 பல 1000 பேர் இருப்பாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு. நீங்க 30 வருஷத்துல வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியாததை 3லேருந்து 5 வருஷத்துல நீங்க சரியா முறையா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வேலை செஞ்சா சம்பாதிக்க முடியும்ன்றதுனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க பிள்ளைங்க படிப்புக்காக வாங்கின கடனையும் பிள்ளைங்க கல்யாணத்துக்காக வாங்கின கடனையும் அடைக்கிறதுக்காக ரிட்டையர் ஆகி சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த வயசுல செக்யூரிட்டி வேலைக்கு போற கொடுமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க. நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்க கையில காசு இல்லைன்னு வைங்களேன், ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. அப்புறம் தானே பிள்ளைங்க. வணக்கம். நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே ஆண்ட்ராய்டு மொபைல் மூலம் பகுதி அல்லது முழு நேரங்களை பயன்படுத்தி தினமும் பல ஆயிரங்களை சம்பாதிக்க வைப்பதற்காக இந்திய அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மக்களுக்கு பயன்படும் பல பொருட்களின் மூலமாக இன்கம் டேக்ஸ் சர்டிபிகேட் மற்றும் இன்கார்பரேஷன் சர்டிபிகேட்டோடு உருவாக்கப்பட்டதுதான் R2R மார்ட் இ ரீடெய்லர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம். இந்த நிறுவனத்தின் தலைவர் கர்நாடகாவைச் சேர்ந்த ஹைதராபாத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா சோமானி மற்றும் விகாஸ் ரஞ்சன் என்பவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனம் மகாராஷ்டிராவில் உள்ள பூனேவை தலைமையிடமாக கொண்டு 18/5/2025 அன்று தொடங்கப்பட்ட நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. R2R மார்ட்ல மொத்தம் 12 ப்ராடக்ட் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் 2000 ரூபாய் கட்டி பர்ச்சேஸ் பண்றது மூலியமா தினசரி 20,000 சம்பாதிக்கணும் வாய்ப்பு இதில் இருக்கு. 1 10,000 mAh பவர் கொண்ட பவர் பேங்க் இருக்கு. 2 டபுள் பெட்ஷீட்டு 2 பில்லோ கவர் ஒரு பேக் இருக்கு. 3 கப்புல் வாட்ச் ஒரு செட்டு, அதாவது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் கட்டுற மாதிரி கப்புல் வாட்ச் இருக்கு. 4 சோலார் லைட் இருக்கு. இது சூரிய ஒளியில கிரகிச்சு இரவு நேரத்தில் வெளிச்சம் நமக்கு கொடுக்கும். 5 வாட்ச், பெல்ட்டு, பர்ஸ், இது 3 சேர்ந்து ஒரு பேக் இருக்கு. 6 இயர்பட்ஸ் இருக்கு. ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் மொபைலோட நீங்கள் கனெக்ட் பண்ணி ஃபோன் கால் பேசிக்கலாம். 7 குவாண்டம் பிரேஸ்லெட் இருக்கு. இது மூலிமா நம்ம உடம்புல ரேடியேஷன் அண்டாம நம்ம உடம்ப பாதுகாத்துக்கலாம். 8 அலாரம் லாக் இருக்கு. பிளஸ் டார்ச் லைட் இருக்கு. 9 ப்ளூடூத் இருக்கு. மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோன் கால் பேசிக்கலாம். 10 ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. இது மூலயமா வாட்ஸ்அப் அனுப்பிக்கலாம், மெசேஜ் பார்த்துக்கலாம், ஃபோன் கால் பேசிக்கலாம். இது அனைத்துக்கும் நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 11 ட்ரிம்மர் பிளஸ் டார்ச் லைட் இருக்கு. 12 ஃபுட் பேட்ச் இருக்கு. இதில் 8 பேக் வரும். ஒரு பேக்குக்கு 10 ஃபுட் பேட்ச் இருக்கும். டோட்டலாக 80 பேட்ச் இருக்கும். இதை நம்ம கால் பாதத்தில் இரவு நேரத்தில் ஊற்றி எடுக்கிறது மூலிமா
நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த 12 வகையான ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் விருப்பமோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நீங்களும் தினசரி 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. R2R மார்ட் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் நீங்கள் உறுப்பினர் ஆகணும்னா 2,000 ரூபாய் கொடுத்து ஒரு எலக்ட்ரானிக் பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோடனே யூன்றது நீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் உறுப்பினர் ஆகிறீங்க. இது ஒர்க்கிங் கான்செப்ட். இப்போ நான் நார்மல் பைனரி சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன். இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணால் கம்பெனி லைஃப் லாங் நிற்கும், நம்ம பல லட்சங்களை சம்பாதிக்கலான்றதை புரியுதுக்காது. இப்போ நீங்கள் ஏன்னு ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க. அவர் 2,000 ரூபாய் கொடுத்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அவருக்கு தேவையான ப்ராடக்ட். பின்ற ஒரு நபரை 10 நாள் கழிச்சோ இல்லை 5 நாள் கழிச்சோ நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. இதில் கேரி ஃபார்வர்டு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிறதுனால ஏன்ற நபருக்கு கொடுத்து அன்றைக்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் 4 நாள் 5 நாள் 10 நாள் இல்லை 1 மாதம் கழிச்சு கூட கொடுக்கலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். அப்போ எப்போ கொடுக்குறீங்களா பின்ற நபர், அப்போ உங்களுக்கு வந்து பேர் மேட்சாக 2,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்ற நபர் 2,000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கினார், பி என்ற நபர் 2,000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கினார். ஆக மொத்தம் 4,000 ரூபாய். ஓகேங்களா? இவங்க 2 பேர் வந்ததுனால உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த நிறுவனமும் கொடுத்ததில்லை. ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி 2,000 ரூபாய் இருக்கு இல்லையா? 4,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா மீதி 2,000 ரூபாய். இது யாருக்கு போகும்னா கம்பெனி. என்ன சார் ஆரம்பத்திலே ஒரு ஜோடி 2,000 ரூபாய் கம்பெனி லாபம், இப்போ பெரிய லாபம் தான், இப்போ கம்பெனி போகணும்னு நினைக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன். இது வந்து லெவல் 1ன்னு வச்சுக்கோங்க. லெவல் 2 உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்றது ஒரு சைடு, பின்றது ஒரு சைடு. அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஏ சைடில் 2 பேர் வராங்க. லெவல் 2 உங்களுக்கு. லெவல் 1ன்றது உங்களுக்கு 2 பேர், லெவல் 2ன்றது 4 பேர். பி சைடில் 2 பேர் வராங்க. அப்படி வரும்போது டோட்டலாக எவ்வளோ வசூலாகும்? 1 2 3 4 மொத்தம் 4 பேர். அப்போ டோட்டலாக எவ்வளோ இது? 8,000 ரூபாய் கம்பெனிக்கு வருதுங்களா? இந்த 8,000 ரூபாயில் ஏவுக்கு 2,000 ரூபாய் போயிடுமா? பிக்கு 2,000 ரூபாய் போகுமா? ஏன்னா உங்களுக்கு எப்படி வச்சு அதேமாதிரி உங்களுக்கு வரும் இல்லையா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ சைடு இதுக்கு பேமெண்ட் வாங்கிட்டீங்க, இது பேமெண்ட் வாங்கல, புதுசாக வந்து 2 பேர் வந்திருக்காங்க. பி சைடு 2 பேர் வந்தாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒரு பேருக்கு 2,000னா 2 பேருக்கு 4,000 ரூபாய். இப்போ இவங்களுக்கு 2,000, இவங்களுக்கு 2,000, 4,000, உங்களுக்கு ஒரு 4,000. ஓகேங்களா? 8,000 ரூபாய். அப்போ 8,000 ரூபாய் போயிடுதா? அப்போ மீதி என்ன இருக்குது? 0. இப்போது உங்களுக்கு 4 பேர் வரும்போதே உங்களுக்கே பேமெண்ட் கொடுத்துறாங்க. அப்போ கம்பெனிக்கு என்ன கிடைக்கும்? கம்பெனிக்கு ஒன்றும் கிடைக்காது. கம்பெனி ரன் ஆகுமா அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் டவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா கம்பெனிக்கு பேமெண்ட் இல்லை, நம்ம பார்த்து நம்மளுடைய உறுப்பினருக்கு தான் பேமெண்ட் வருது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நடக்க முடிஞ்சிக்கலாம். லெவல் 3 எடுத்துக்கும். லெவல் 3ல் இங்கிட்டு 2 பேர் 2 பேர்னு 4 பேர் ஏ சைடில் வராங்க. பி சைடில் இவருக்கே 2 பேர், இவருக்கே 2 பேர்னு 4 பேர்னு பி சைடில் 4 பேர் வராங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் 3வது லெவல் வராங்க. இது வரைக்கும் பேமெண்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 8 பேர்கிட்ட இந்த 8 பேர்கிட்ட எவ்வளோ வரும்? 2,000 2,000 8 பேர்கிட்ட 16,000 ரூபாய் கம்பெனிக்கு போயிடும் இல்லைங்களா? இதில் இவருக்கு 2,000, இவருக்கு 2,000, இவருக்கு 2,000, இவருக்கு 2,000, 8,000, இவருக்கு 4,000. ஏன்னா இவருக்கு 2 பேர் மேட்ச் கணக்கு வரும், இவருக்கு 2 பேர் மேட்ச் கணக்கு வரும். உங்களுக்கு எப்படி வந்தால் இவருக்கு 4,000, இவருக்கு 4,000, இவருக்கு 8,000. ஓகேங்களா? உங்களுக்கு 8,000, மொத்தம் 24,000 ரூபாய் பே விட்டு வரணும். இப்போ போட்டு பாருங்க, மைனஸ் 8,000 ரூபாய். அப்போது இந்த மாதிரி டீம் போகும்போது கம்பெனி 8,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குமா? கம்பெனிக்கு 2வது ஸ்டெப் வரும்போது கம்பெனிக்கு லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. ஆனால் 3வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது கம்பெனிக்கு 8,000 ரூபாய் நஷ்டம். ஓகேங்களா? அப்போ கம்பெனி நடக்குமானா? கண்டிப்பாக நடக்காது. இது நிரந்தரம் இல்லாத ஒரு இன்கம் பிளான். அப்போது கம்பெனி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும், அதிகபட்சம் 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. எப்படி இது கம்பெனி கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது நார்மல் பைனரி. அடுத்து நான் லெவல் பைனரி பற்றி சொல்கிறேன். எப்படி சாத்தியன்றது இனிமேட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அதே இன்கம் பிளான் தான், ஆனால் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து லெவல் பைனரி. ஓகேங்களா? 2,000 ரூபாய் கட்டி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 0. இங்கே நீங்கள் உறுப்பினர் ஆகிறீங்க. ஏன்னு ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் பின்ற நபரை நீங்கள் 10 நாள் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ எப்போ அறிமுகப்படுத்துறீங்களோ அப்போ உங்களுக்கு பேர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் கம்பெனி கொடுத்துட்றாங்க. அப்போது ஏன்ற நபர் 2,000 ரூபாய் கொடுத்துருக்காரு, பின்ற நபர் 2,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. 4,000 ரூபாய் இல்லைங்களா கம்பெனிக்குள்ள வந்தது? இதில் 2,000 ரூபாய் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 2,000 ரூபாய் இருக்குங்களா? இது யாருக்கும் பேமெண்ட் தரல, கம்பெனிக்கு தான் ஆகும். இது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 2,000 ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா 20% சர்வீஸ் சார்ஜ்னு எடுக்கிறாங்க. ஏன் சார் சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க கிட்ட இருந்து 2,000 வாங்கி நமக்கு அப்படியே 2,000 கொடுத்துட்டா ப்ராடக்ட்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? அப்போ 20% சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சி தான் இவங்களுக்கு 2 பேரும் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அப்போ 20%னா 1000க்கு 200 ரூபாய், 2,000க்கு 400 ரூபாய் போக, அதாவது 400 ரூபாய் போக உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1,600 ரூபாய்
உங்கள் வேலெட்டுக்கு வரும். இது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது, உங்களுடைய வேலெட்டுக்கு வரும். ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் கொடுக்கலன்னா உங்கள் வேலெட்டில் நிற்கும். எப்போ 3000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பே அவுட் வருதோ அப்போ நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து தான் வர வைக்க முடியும். 3000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எப்போவுமே. ஓகேங்களா? எப்போல்லாம் 3000 ரூபாய்க்கு மேலே வருதோ அப்போல்லாம் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். இப்போ இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாரு, இந்த சைடு ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஏ சைடு பி சைடு வச்சுக்குவோம். இது லெவல் 1, இது லெவல் 2. நான் லெவல் பை நேம் சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் ஒருத்தர் ரைட் சைடில் ஒருத்தர் வந்த உடனே உங்களுக்கு 2000 ரூபாய் வந்துடும். டிடக்ஷன் போக 1500 ரூபா உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். இப்போது இந்த 2வது லெவல் முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்துடுச்சு. இப்போ ஏ சைடு இன்னொரு நபர் வராரு, பி சைடு இன்னொரு நபர் வராரு. அப்படிங்கும்போது இவருக்கு 2000 ரூபாய் போகும், இவருக்கு 2000 ரூபாய் போகும், உங்களுக்கு வராது. ஏன் சார் வராது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது இவர் 2000 2000 2000 8000 ரூபாய் ஆச்சு. கம்பெனிக்கு எவ்வளோ வந்துக்குது? 8000 ரூபா வந்துக்குதுங்களா? இவருக்கு 2000 இவருக்கு 2000 கொடுத்துறாங்களா? 4000 போயிடுச்சா? மீதி எவ்வளோ இருக்குது? 4000 இருக்குங்களா? அதில் ஒரு ஜோடி மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, 2000 ரூபா போயிடுச்சா? மீதி எவ்வளோ இருக்கும்? 2000 ரூபா இருக்குமா? இந்த 2000 ரூபா கம்பெனிக்கு லாபம். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஒரு லெவலுக்கு ஒரு பேர் மேட்ச் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே உங்களுக்கு 2 பேர் மேட்ச்சுக்கு 8000 4000 ரூபா தரணும். பட் ஒரு பேர் மேட்ச்சுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போனா தான் கம்பெனி ரன் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு விளக்கமாக புரிய நினைக்கிறேன். இது லெவல் 1 2 பேர், லெவல் 2 4 பேர், லெவல் 3 8 பேர். இவருக்கே 2 பேர் வராங்க. அதாவது உங்களுக்கு ஏ சைடு 4 பேர் வராங்க, பி சைடு இவருக்கே 2 பேரும், இந்த நபருக்கு கீழே 2 பேருன்னு 4 பேர் பி சைடில் வராங்க. டோட்டலாக 8 பேர். 8 பேருடைய அமௌண்ட் எவ்வளோ? 16000 இல்லையா? 2000 அந்த 8 பேருக்கும் ப்ராடக்ட்டு கம்பெனி கொடுத்தது. இப்போது இவருக்கு 2000 கிடைக்குமா? ஏன்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று இவருக்கு 2000 இவருக்கு 2000 மொத்தம் 4 பேர் 2000 8000 ரூபாய். இந்த 16000 தான் எடுத்து தருவாங்க, 8000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? கம்பெனியில் 8000 ரூபாய் இருக்குமா? இவருக்கு என்ன பண்ணுறாங்க? 2 பேர் மேட்ச் ஆயிருக்கு, ஆனால் ஒரு பேர் மேட்ச் தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே நமக்கு எப்படி கொடுத்தாங்க அந்த மாதிரி தான். அப்போ இவருக்கு 2000 இவருக்கு 2000, இவருக்கு 2 பேர் மேட்ச் ஆகுது, ஆனால் இவருக்கு ஒரு பேர் மேட்ச் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இவருக்கு 2000 இவருக்கு 2000 4000 ரூபாய். 8000 4000 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? மீதி 4000 ரூபாய் இருக்குமா கம்பெனியில்? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லெஃப்ட்டில் 4 பேர் ரைட்டில் 4 பேர், மொத்தம் 4 பேர் மேட்ச்சு, உங்களுக்கு 8000 ரூபாய் வரணும். ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா லெவல் பைனரின்றதுனால ஃபஸ்ட் லெவலில் ஒரு ஜோடி, செகண்ட் லெவலில் ஒரு ஜோடி, தேர்ட் லெவலில் ஒரு ஜோடி மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 2000 ரூபாய் இருக்குமா? இது கம்பெனிக்கு லாபம். எப்படி சார் 2000 ரூபாய் கொடுப்பாங்க? கம்ப்ளீட் ஆகணுமா? 2 பேர் வந்தாங்க எனக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க, அடுத்து 4 பேர் வந்தால் தான் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்குமா? அடுத்து 8 பேர் வந்தால் தான் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்குமானா அதுதான் கிடையாது. அது எப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏ சைடு பி சைடு மட்டும்தான் கணக்கே தவிர லெவல் கம்ப்ளீட் ஆகணும்னு கணக்கு இல்லை. இப்போ ஏ சைடில் இந்த 2வது நபருக்கு ஒரு நபர் வராருன்னு வச்சுக்கோங்க. 8 பேர் வர வேண்டியதில் இந்த சைடு ஒரு நபர் வராரு. பி சைடில் இவருக்கு ஒரு நபர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? உங்களுக்கு 2000 ரூபாய் பேமெண்ட்டு வந்துடும். கம்ப்ளீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வரல, இவருக்கு ஒரு நபர் வராரு, இங்கே ஒரு நபர் வராங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 3வது லெவலில் ஃபஸ்ட்டு ஜோடி உங்களுக்கு இன்கம் வந்துடும். உங்களுக்கு ஏ சைடு பி சைடு தான் கால்குலேஷனே தவிர உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும் 3வது லெவல் கம்ப்ளீட் ஆகணும் கண்டிஷன் இல்லை. சரி, இந்த சைடு 2 பேர் வந்துட்டாங்க, இந்த சைடு ஒருத்தர் தான் வந்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகும். சப்போஸ் ஏ சைடு மட்டுமே 2 பேர் வந்திருக்காது அப்படின்னா உங்களுக்கு பேர் மேட்ச் இன்கம் கிடைக்காது. பி சைடில் ஒரு நபர் நாசம் வரணும், இல்லை பி சைடில் 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜோடி மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து எத்தனை பேர் வந்தாலும் 3வது லெவலில் உங்களுக்கு இன்கம் கிடைக்காது. அப்போ இந்த கால்குலேஷன் வச்சு கொடுக்கும்போது தான் கம்பெனிக்கு 2000 ரூபாய் நிற்கிது ஒவ்வொரு லெவல்லையும். இல்லைன்னா கம்பெனிக்கு இன்கம் கிடைக்காது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கம்பெனி பேமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போது கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்றதை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்படி தான் கம்பெனி கொடுக்க முடியும். அப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது 10 பேர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் தான் நீங்கள் அடுத்த பேட்சுக்கு போவீங்க. இப்போ 2000 ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னன்னா பேர்லுன்னு இதுக்கு வந்து பேர். ஓகேங்களா? நீங்கள் 2000 ரூபாய்னா பேர். இதில் இருந்து வந்து சில்வருக்கு மாறணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு, அதாவது ஏ சைடில் 10 பேர் வரணும், பி சைடில்
பி சைடில் 10 பேர் வரணும். அப்படி எப்படி வரணும் அப்படின்னா லெவலுக்கு ஒரு ஜோடி. ஏ சைடில் 1 by 1 10 பேரும், பி சைடில் 1 by 1 10 பேர் வரணும். அப்போ ஏ சைடில் வந்து இப்படி வரணும். இது லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7, லெவல் 8, லெவல் 9, 1 2 3 4 5 6 7 8 9, லெவல் 10 இப்படி வரணும். அதாவது 1 by 1 வரணும்னா கண்டிஷன் இல்லை. இன்னரில் கூட வரலாம், இப்படி கூட வரலாம், இது வராமல் இப்படி கூட வரலாம். ஓகேங்களா? ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு லெவலுக்கு ஒரு ஜோடி தான் கிடைக்கும். அதேமாரி இது 2 3 3வது லெவல், 4வது லெவல், 5வது லெவல், 6வது லெவல், 7வது லெவல், 8வது லெவல், 9வது லெவல், 10வது லெவல். ஓகேங்களா? அவுட்டரில் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஏ சைடு பி சைடு ஒன்று அந்த லெவலில் வந்தால் உங்களுக்கு பே ஓட்டு வந்துடும். இப்படி தான் கம்பெனியால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் அடுத்தடுத்து இன்கம் வரணுன்றதுக்கோசரம் சிஸ்டம் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேர் வந்து உங்களுக்கு 2000 கம்பெனி கொடுத்துரும். 2வது லெவலில் வரக்கூடிய 2வது பேர் 2000 வரும் இல்லையா, அது கம்பெனி பிடிச்சிக்கும். 3வது பேர் உங்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்துரும். 4வது பேர் கம்பெனி பிடிச்சிக்கும், 2000 பிடிச்சிக்கும். ஓகேங்களா? 5வது பேர் கம்பெனி கொடுத்துரும், உங்களுக்கு பே விட்டு ரிலீஸ் பண்ணிடும். 6வது பேர் கம்பெனி 2000 ரூபாவை சிஸ்டம் பிடிச்சிக்கும். 7வது பேர் கம்பெனி கொடுத்துரும், 2000 ரூபா உங்களுக்கு பே விட்டு வந்துடும். 8வது பேர் சிஸ்டம் பிடிச்சிக்கும். என்ன சார் 1 விட்டு 1 வந்து பிடிச்சிக்கும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. 9வது பேர் கம்பெனி உங்களுக்கு பே விட்டு கொடுத்துரும். 10வது பேர் கம்பெனி இந்த 2000 ரூபா பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பேருக்கும் உங்களுக்கு பே அவுட் வந்துக்கிட்டே இருக்கும். 2000 2000 2000ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் மிச்சானாலும் உங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் வரும். அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு லெவல் பைனரியில் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ எத்தனை பிடிச்சிருப்பாங்க? 2 4 6 8, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10. இந்த பேர் மட்டும் பிடிக்கிறாங்க. அப்படின்னும்போது ஒரு 10000 ரூபா உங்கள் பே அவுட்டை பிடிச்சி அடுத்த பேட்சுக்கு மாற்றுறாங்க. அது வந்து நார்மல் பைனரி. அது என்ன மாற்றுறாங்க அப்படின்னா சில்வர்னு மாற்றுறாங்க. ஓகேங்களா? சில்வருக்கு பேர்லேருந்து சில்வருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். இப்படி பண்ணி தான் கம்பெனி கொடுக்குறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சில்வர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேக்கேஜ் அது ஆட்டோமேட்டிக்காக மாறும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ சில்வருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க? 10000 ரூபா பிடிச்சிருக்காங்க இல்லையா? மொத்தம் 5 பேர். இது வந்து நார்மல் பைனரி. இதிலேருந்து நமக்கு நார்மல் பைனரி. இப்போ இந்த 10000 ரூபாயில் 20% டிடக்ஷன் போக மீதி 8000 ரூபாய் தான் வந்து கம்பெனியில் இருக்கும். ஏன்னா இவங்க இந்த 10000 ரூபாய்னா 5 பேருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ப்ராடக்ட்னு காஸ்ட் செலவாங்க. அப்போ 8000 தான் கம்பெனியில் இருக்கும். இந்த 8000 ரூபாயில் நமக்கு வந்து சில்வர் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு அடுத்து வந்தாங்க இல்லையா? லெஃப்ட் சைடு 10 பேர், ரைட் சைடு 10 பேர், 10 லெவல். அவங்க ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் வந்து சில்வருக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க அவங்க இந்த இடத்துல வருவாங்க. ஏ பி எப்போ வேணாலும் வரலாம். அவங்க வரும்போது உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 4000 ரூபாய் இன்கம் கொடுக்குறாங்க. ஒரு ஜோடிக்கு 4000 ரூபாய். இதில் 20% சர்வீஸ் சார்ஜ் போக எவ்வளோ? 20% சர்வீஸ் சார்ஜ்னா 800 ரூபா இல்லையா? கணக்கு போட்டு பாருங்கள். 1200 ரூபானா 4800 ரூபா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பே அவுட் வரும்னா 3200 ரூபா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இதுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்போ 3200 3000 ரூபாய்க்கு மேலே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லுங்கள். இப்போ வந்துச்சிங்களா? அப்போ இது 4000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். ஏ சைடில் 2 பேர் வராங்க. 2 பேரில் ஒருத்தர் வராரு. பி சைடில் ஒருத்தர் வராரு. அதுக்கும் உங்களுக்கு 4000 ரூபா பே அவுட் கிடைக்கும். டிடக்ஷன் போக வரும். சரி, ஏ சைடில் இன்னொரு நபர் வராரு. பி சைடில் இன்னொரு நபர் வராரு. அப்போ ஏ சைடில் இருக்க ஏ நபருக்கு 4000 ரூபா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 பேர் வந்தோடனே கிடைச்சதில்ல. அதே மாதிரி 2 பேர் வந்தாச்சு. பி என்ற நபருக்கு 4000 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு அகைன் ஒரு 4000 ரூபா கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு லெவலில் உங்களுக்கு அதிகபட்சம் 4000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். செகண்ட் லெவலில் உங்களுக்கு அதிகபட்சம் 8000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். சரி, 3வது லெவல் வச்சுக்கோம். 3வது லெவலில் மொத்தமாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ சைடில் 4 பேர், பி சைடில் 4 பேர் இப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 பேர் இல்லையா? இவங்களுக்கு 4000, இவருக்கு 4000, இவருக்கு 4000, இவருக்கு 4000. இவங்களுக்கு எப்படி உங்களுக்கு 8000 கிடைச்சதோ அதேமாதிரி இவருக்கு 8000, இவருக்கு 8000. உங்களுக்கு 16000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? அது கீழே இந்த சைடு ஏ சைடு ஒரு 8 பேர், பி சைடு ஒரு 8 பேர் வரும்போது உங்களுக்கு 8 8 16 பேர் இல்லைங்களா? உங்களுக்கு 32000 ரூபாய் கிடைக்கும். சரி, ஏ சைடில் 16 பேர், பி சைடில் 16 பேர் வராங்கன்னா
உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 64,000 ரூபாய் கிடைக்கணும் இல்லைங்களா? ஆனால் நிறுவனம் 40,000 வரைக்கும் தான் கொடுக்கும். மீதி 24,000 ரூபாய் உங்களுக்கு வராது. இதுதான் சீலிங். ஓகேங்களா? அதிகபட்சம் 40,000 வரைக்கும் இந்த சில்வரில் டெய்லி சொல்கிறேன், டெய்லி சில்வரில் 40,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த பேரில் டெய்லி 20,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். 10 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகே, இதிலே நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூவாக ஒவ்வொரு பேருக்கும் 4,000 ரூபாய், அதிகபட்சம் 10 பேருக்கு 40,000 ரூபாய் கிடைக்கும். இதிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேர் 2 பேர் ஏபி வரும்போது உங்களுக்கு 4,000 ரூபாய் வரும். டிடக்ஷன் போக 3,500 ரூபாய் உங்களுக்கு வேலைக்கு வந்துடும். இதில் 2வது பேர் வரும்போது 4,000 ரூபாய் உங்களுக்கு வராது. 3வது பேர் வரும்போது 4,000 ரூபாய் வரும். 4வது பேர் வரும்போது 4,000 ரூபாய் வராது. 5வது பேர் வரும்போது 4,000 வரும். இந்த மாதிரி 10 பேரில் 2, 4, 6, 8, 10 இந்த 5 பேர் மட்டும் சிஸ்டம் பிடிச்சிக்கும். மீதி 5 பேர் கொடுத்துரும். அதுக்கப்புறம் 11வது ஒரு நபர் இங்கே வராரு, இந்த ஒரு நபர் வராருன்னா உங்களுக்கு 4,000 ரூபாய் கிடைக்கும். 11வது பேர். அடுத்து 12வது பேர் இங்கே ஒரு நபர் வராரு, இங்கே ஒரு நபர் வராருன்னா 4,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்து எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் 4,000 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிடக்ஷன் பக்கம் வந்துடும். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 இந்த 5 பேர் பிடிக்கிறாங்க இல்லையா? 5 பேர் எவ்வளோ பிடிக்கிறாங்க? ஒரு பேருக்கு 4,000 5 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 20,000 ரூபாய். ஓகேங்களா? இந்த 20,000ல் 20% டிடக்ஷன் போக மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் கம்பெனியில் இருக்கும். இந்த 16,000 ரூபாய் வச்சு நீங்கள் சில்வராக இருக்கிற நபரை உங்களை கோல்டாக சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் கோல்டான பிறகு என்ன இன்கம்ன்றதை பார்க்கலாம். கோல்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சில்வரில் வந்து கம்பெனிக்கு என்ன லாபன்றதை பார்ப்போம். அப்படின்னா தான் கம்பெனி ரன் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து எவ்வளோ ஆகும்னா, சில்வருக்கு 10,000 ரூபா பிடிச்சாங்கன்னு சொன்னேன். 2,000 5 பேர், அதில் 20% டிடக்ஷன் போக 2,000 ரூபா டிடக்ஷன் போக மீதி எவ்வளோ கம்பெனியில் நின்று இருக்கும்? 8,000 ரூபா நின்று இருக்குமா? இந்த 8,000 ரூபாயில் இந்த 20% டிடக்ஷன் பிடிக்கிறாங்க இல்லையா? அது வந்து ப்ராடக்ட்டுக்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இன்னும் விளக்கம் வேணும்னா இந்த வீடியோ யார் அனுப்புனாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, ஏன் இந்த 2,000 பிடிக்கிறாங்க. அதான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜுன்னு பிடிக்கிறாங்க ப்ராடக்ட்டுக்கு, இதில் ஏன் பிடிக்கிறாங்கன்னு நீங்கள் விசாரணை பண்ண அவங்களை கேளுங்க, அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8,000 ரூபா வச்சு தான் சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4,000 ரூபாயிலிருந்து 40,000 வரைக்கும் டெய்லி பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இருக்கீங்க, ஏ என்ற நபர்கிட்ட இருந்து கம்பெனி 8,000 ரூபாய் எடுக்குது. பி என்ற நபர்கிட்ட இருந்து கம்பெனி 8,000 ரூபாய் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தராங்க? 4,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படின்னா இவர்கிட்ட இருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க? 2,000 ரூபாய் எடுக்கிறாங்களா? இவர்கிட்ட இருந்து 2,000 ரூபாய்ச்சா? ஓகேங்களா? அப்போது 8,000 16,000 ரூபாய் கம்பெனி எடுத்து உங்களுக்கு 4,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா மீதி 12,000 ரூபாய் கம்பெனிக்கு லாபம். இது புரிஞ்சுங்களா? அடுத்து ஏ கீழே 2 பேர் வராங்க, பி கீழே 2 பேர் வராங்க. உங்களுக்கு ஏ சைடு பி சைடு வச்சுருங்க. இப்போ இவருக்கு 2,000 ரூபாய் 4,000 ரூபாயும் இவருக்கு 4,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 8,000 ரூபாய் தருவாங்க. ஓகேங்களா? 4,000 8,000 உங்களுக்கு ஒரு 8,000னா 16,000. இப்போ இங்கே எவ்வளோ வசூல் ஆகிடுதுன்னு பாருங்கள். இந்த சாப்டர் வேண்டாம், இது முடிஞ்சிச்சு. இப்போ இவர் வந்து 8,000 1 2 3 4 ஓகேங்களா? 4 8 32,000 ரூபாய் கம்பெனிக்குள்ளே வருது. ஓகேங்களா? 32,000 ரூபாய் கம்பெனிக்குள்ளே வருது. ஆனால் கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறாங்க? 8,000 16,000 கொடுக்குறாங்க. அப்போ மீதி 16,000 கம்பெனிக்கு லாபம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். இவருக்கு 2 பேர் வராங்க, இவருக்கு 2 பேர் சில்வருக்கு செலக்ட் ஆகி வராங்க. இப்போ இவங்களுக்கு 2 பேர் செலக்ட் ஆகி வராங்க. இப்படி வரும்போது இவருக்கு 4 இவருக்கு 4 இவருக்கு 4 இவருக்கு 4 இவருக்கு 4 இவருக்கு 8 இவருக்கு 8 உங்களுக்கு 16,000. டோட்டலாக எத்தனை பேர் வருதுங்க? 1 2 3 4 5 6 7 8 8 8 64,000 ரூபாய் கம்பெனிக்கு வருது. எவ்வளோ வருது? 64,000. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? இவருக்கு 4,000 4 4 8 8 16 இவங்க 2 பேருக்கும் 16 16 32 இவர் 16. ஓகேங்களா? எவ்வளோ ஆகுது? 48,000 ரூபாய். இப்போ மீதி எவ்வளோ மீறுது? 48,000 ரூபாய் போச்சுன்னா மீதி 16,000 ரூபாய் கம்பெனிக்கு லாபம். புரியுதுங்களா? சரி, அடுத்த ஒரு ஸ்டெப்பும் பார்த்துருவோம். ஓகேங்களா? இவருக்கு 2 பேர் 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 மொத்தம் இந்தாண்டு 8 பேர் இந்தாண்டு 8 பேர் 16 பேர் 16 பேர் 8,000 ரூபாய்னா எவ்வளோ வருது? 8 பேருக்கு 64,000 ரூபாய்னா 16 பேருக்கு 1,28,000 ரூபாய். ஓகேங்களா? இவருக்கு 4,000 ரூபாய்னா 4 8 பேருக்கு 8நாங்க எவ்வளோ வரும்? நாங்கள் எனக்கு 8 மணி பண்ணேன், 4 5 20 6 20 8 28 8 32,000 இவங்களுக்கு 32,000 இவங்களுக்கு 32,000 உங்களுக்கு 32,000 அதிகபட்சம் 40,000 வரைக்கும் உங்களுக்கு வரும் இல்லையா? அப்போ 32,000 உங்களுக்கு எலிஜிபிள். அப்போது 1 2 3 4
4 32,000 எவ்வளோ வருது? 1,00,000 4 12 8 1,28,000 வருதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 32,000 64,000 64,000 1,28,000. அப்போ 0. உங்களுக்கு பே அவுட் கொடுத்து கம்பெனிக்கு 0. அப்போ இந்த இடத்துல கம்பெனிக்கு லாபம் இல்லை. அப்போ இந்த இடத்துல எப்படி கம்பெனி ரன் அவுட் ஆகும்? புரியுதுங்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல கம்பெனிக்கு லாபம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4,000 ரூபாயில் 20% டிடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? அந்த டிடக்ஷன் போக தானே உங்களுக்கு 3,200 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 800 மீறுதுங்களா? அப்போது இந்த 1,28,000ல் 20% டிடக்ஷன்னா எவ்வளோ பிடிக்கிறாங்க? ஏன்னா எல்லாருக்கும் 4,000 கொடுக்கும்போது 20% டிடக்ஷன் பிடிக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த டிடக்ஷன் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 12,800 + 12,800 எவ்வளோ வருதுங்க? 600 500 2. அப்போது 25,600 கம்பெனிக்கு லாபம். புரியுதுங்களா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 32 ஜோடிக்கு தான் கால்குலேஷன் வந்துருக்கு. மொத்தம் 40 ஜோடி. அடுத்த ஸ்டெப்பும் போனால் தான் எல்லாருக்குமே அதிகபட்சம் 10 பேர் வச்சு கம்பெனியில் கொடுக்க முடியும். அப்போ இந்த 25,000 கம்பெனிக்கு லாபம். அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகுது. ஓகேங்களா? அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த ஒரு ஸ்டெப் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுது. இந்த 8 பேர் இருக்காங்க இல்லையா? ஏ சைடு இருக்கிற 8 பேர், பி சைடு இருக்கிற 8 பேர், ஆளுக்கு 2 பேரை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே 2 பேர், இங்கே 2 பேர் இப்படி அறிமுகப்படுத்தும் போது என்ன ஆகுனா, ஏ சைடில் 16 பேர் வரும், பி சைடில் 16 பேர் வரும். இப்போ 16 16 32 பேர். 32 பேர் கிட்டது கம்பெனிக்கு எவ்வளோ போகுதுன்னா 8,000 ரூபாய். டிடக்ஷன் போக கம்பெனி கைக்கு போகிறது 8,000 ரூபாய். அப்போ 32 பேர் கிட்டது 8,000னா 2,56,000 ரூபாய் கம்பெனிக்கு போகுது. இப்போ 2,56,000 ரூபாய் கம்பெனிக்கு போகுதுன்னா எவ்வளோ பே அவுட் ரிலீஸ் ஆகுனா இவங்க வரைக்கும் 1,28,000 ரூபாய். ஓகேங்களா? இந்த ஏ சைடு மட்டும் 1,28,000, பி சைடில் 1,28,000 போயிடும். ஓகேங்களா? இதை கழிச்சு பாருங்கள், இதை கூட்டி இதை கழிச்சு பாருங்கள், இங்கே 0. அப்போ உங்களுக்கு பே அவுட் தரணும் இல்லையா? அப்போ எப்படி பே அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த 1,28,000க்கு எவ்வளோ 20% பிடிக்கிறாங்கன்னு சொன்னேன்? 25,600 ரூபாய். ஓகேங்களா? ஏன்னா 4,000 ரூபாய் கால்குலேஷன் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். 4,000 ரூபாய் பே அவுட்டு அப்படின்னும் போது ஏ சைடு மட்டுமே 1,28,000 ஒவ்வொருத்தருக்கும் ஜோடிக்கு பேர் வச்சு 4,000 ரூபாய் கொடுத்தா 1,28,000 போகுது. பி சைடு 1,28,000 போகுது. அப்போது நம்மக்கிட்ட இருந்து பிடிச்ச 8,000 பார்த்தீங்கன்னா 2,56,000 இவங்களுக்கு வெளியே ஷேரிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு வரல. அப்போ அந்த 4,000ல் 20% டிடக்ஷன் வந்து 800 ரூபா இல்லையா? அந்த 800 ரூபா நீங்கள் டிடக்ஷன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னா, கூட்டி பார்த்தலாமா? இது 200, 11 1 இது 1 51,200 ரூபாய் கம்பெனிக்கு வருது. அதில் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 40,000 ரூபாய் பேர் மேட்ச். ஓகேங்களா? 10 பேருக்கு தானே கொடுப்பாங்க. இங்கே 16 பேர் ஆகுது. 16 பேருக்கு தர மாட்டாங்க. 10 பேர் கொடுக்குறாங்க. 10 பேருக்கு 40,000 ரூபாய். அதில் டிடக்ஷன் 8,000 ரூபாய் போயிடும் சர்வீஸ் சார்ஜ். அப்போ 32,000 ரூபாய் தராங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நம்ம கைக்கு வரது சில்வரில் 32,000 ரூபாய். இப்போ மீதி எவ்வளோ நிற்கிது? ஓகேங்களா? எவ்வளோ நிற்கும்? 14 2 போச்சுன்னா 9, 4 3 போச்சுன்னா 1. அப்போ 19,200 ரூபாய் கம்பெனிக்கு நிற்கிது. புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஸ்டெப்பு, இதுக்கு கீழே நபர்கள் வரும்போது நமக்கு மேலே இருக்கிறவருக்கும் 32,000 ரூபாய் தரணும். ஓகேங்களா? அப்போ இந்த 19,000 ரூபாய் மீதி நிற்கிது இல்லையா? அதை வச்சு எல்லாருக்கும் ஷேரிங் பண்ணி கொடுக்க முடியும். கம்பெனி இப்படி தான் ரன் பண்ணுறாங்க, இப்படி தான் ரன் பண்ண முடியும். இது வந்து சில்வரில் மட்டும் இல்லை, அடுத்து கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், க்ரௌன் அப்படின்னு போஸ்டிங் இருக்குது. அந்த ஒவ்வொரு போஸ்டிங்கும் இந்த மெத்தடில் தான் சிஸ்டம் கொடுக்குது. இது கம்பெனி கண்டினியூவாக ரன் அவுட் ஆகும். நல்லா ஃபார்முலாவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு கணக்கும் நீங்கள் திரும்ப மைன்யூட்டாக கவனித்து பாருங்கள். உங்களுக்கே கிளியராக புரியும். R2R மார்ட் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பணக்கடல் சொல்லலாம். ஓகேங்களா? பணத்தின் கடல் அப்படின்னு சொன்னால் R2R மார்ட் தான். எல்லாம் புரிஞ்சவங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர் ஆகலாம். ஓகேங்களா? நான் சில்வருக்கு உண்டான விஷயத்தை சொல்லிட்டேன். அடுத்து கோல்டுக்கு உண்டான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் கோல்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோல்டில் நமக்கு எவ்வளோ இன்கம் கொடுக்க போகிறாங்க, அது எப்படி சாத்தியன்றதை நம்ம பார்ப்போம். சில்வரில் நமக்கு வந்து 10 பேர் மேட்சில் 2 4 6 8 10 இந்த பேர் மேட்ச் மட்டும் சிஸ்டம் பிடிச்சி நமக்கு வந்து கோல்டில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது
டோட்டலாக 4000 5 பேர்லேருந்து 20,000 முடிச்சு டிடக்ஷன் போக நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ போகுதுன்னா 16,000 போகும். 20% டிடக்ஷன் போக 16,000 போகும். ஓகேங்களா? சில்வரில் எல்லா விளக்கமாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன் 16,000? 20,000 தாங்க இருக்கணும், நான் 16,000 ஏன் அப்படின்றது சில்வர் பிளானை நீங்கள் முழுசாக பாருங்கள். அது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதுதான் கரெக்டுன்னு தெரியும். இந்த 16,000 வச்சு தான் கோல்டில் உங்களுக்கு பேருக்கு 8,000 ரூபாவும் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 10 பேர்னு 80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது சில்வரில் இருக்கிற கால்குலேஷன் பார்த்தீங்கன்னாவே இது சாத்தியம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதை நான் கோல்டோடைய நார்மல் பைனரி பிளான் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 16,000 பிடிக்கிறாங்க, நீங்கள் கோல்டில் செலக்ட் ஆகிடுறீங்க. உங்களுக்கு ஏ என்ற ஒரு நபர் கோல்டுக்கு வரும்போது உங்களுக்கு கேரி ஃபார்வர்டு இருக்கும். பி என்ற நபர் கோல்டுக்கு வரும்போது உங்களுக்கு 8,000 ரூபாய் பேர் மேட்ச் கிடைக்கும். 20% டிடக்ஷன் போக உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். ஏ சைடு 2 பேர் வராங்க, பி சைடு 2 பேர் வராங்க. ஓகேங்களா? அப்படி 2 பேர் 16 பேர் 4 பேர் வரும்போது ஏ என்ற நபருக்கு 8,000 ரூபாய் பேமெண்ட் கிடைக்கும், பி என்ற நபருக்கு 8,000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு 2 பேர் இல்லையா, A1 B1, இது ஒரு பேர். ஏ சைடில் 2 பேர், பி சைடில் 2 பேர்னா உங்களுக்கு 2 ஜோடின்னு சொல்லுவாங்க. 2 ஜோடிக்கு உங்களுக்கு 16,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஏ சைடில் 4 பேர் வராங்க, பி சைடில் 4 பேர் வராங்க, அதேமாரி பி சைடில் 4 பேர் வராங்க. ஓகேங்களா? வரும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 32,000 ரூபாய் கிடைக்கும். இவங்களுக்கு 8,000 ரூபாய், இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்கு வந்து 16 உங்களுக்கு 32,000 ரூபாய் கிடைக்கும். ஏ சைடில் 8 பேர் வராங்க, பி சைடில் 8 பேர் வராங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 64,000 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா? 8 ஜோடி. ஏ சைடில் 16 பேர் வராங்க, பி சைடில் 16 பேர் வராங்கன்னா உங்களுக்கு வந்து 1,28,000 ரூபாய் கிடைக்கணும். ஆனால் சிஸ்டம் என்ன செய்யும்னா உங்களுக்கு 80,000 தான் கொடுக்கும். மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 48,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா? இந்த 48,000 ரூபாய் சிஸ்டம் கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும், உங்களுக்கு மேலே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பேமெண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த 16 பேர் வந்தாங்கன்னா 10 பேர் மட்டும்தான் சிஸ்டம் எடுத்துக்கும், மீதி லேப்ஸ் ஆகிடும். சப்போஸ் இந்த சைடு வந்து 16 பேர், இந்த சைடு வந்து 10 பேர் தான் வராங்க அப்படின்னா உங்களுக்கு 80,000 கொடுத்துரும். இந்த சைடு 16 பேரில் 10 பேர் வந்து மைனஸ் பண்ணிக்கும், மீதி 6 பேர் வந்து கேரி ஃபார்வர்டு இருக்கும். மறுநாள் நீங்கள் 6 பேர் 5 பேரை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேர் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு 5 பேருக்கு முன்னாடி 40,000 ரூபாய் கிடைக்கும். மீதி 1 கேரி ஃபார்வர்டு ஆகிடும். அடுத்த நாள் ஒரு நபரை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8,000 ரூபாய் கிடைக்கும். இது புரிஞ்சுங்களா? இது புரியுமா? திரும்ப இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில்வர் என்ற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பாருங்கள். வேல் என்ற வீடியோவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நார்மலாக வந்து அது இந்த 2 நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கோல்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. கோல்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்கம் வரும். அதேமாரி கோல்டை பொறுத்த வரைக்கும் ஏ பி வந்த உடனே உங்களுக்கு ஒரு பேர். ஓகேங்களா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரக்கூடிய 10 பேரில் 2, 4, 6, 8, 10 இந்த 5 பேரும் சிஸ்டம் பிடிக்கும். 8,000 80,000 ரூபாய் பிடிக்கும். ஓகேங்களா? சாரி, 8,000 ஒரு ஜோடிக்கு 8,000னா 40,000 ரூபாய் பிடிக்கும். இந்த 40,000 ரூபாயில் 20% டிடக்ஷன் எவ்வளோ வரும்னா 8,000 ரூபாய் இல்லைங்களா? டிடக்ஷன் போக 32,000 ரூபாய் உங்கள் சிஸ்டம் முடிச்சு இந்த 32,000 ரூபாய் வச்சு அடுத்த இன்கமுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டோம். இதில் வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 80,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 8,000 ரூபாயிலிருந்து 10 பேர் 80,000 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கலாம். அதேமாதிரி 10 பேருக்கு கீழே உங்களுக்கு பிடித்தம் இருக்காது. 2, 4, 6, 8 பிடிக்குது இல்லையா? அதுக்கு கீழே வந்து 12, 14, 16, 18, 20 அதெல்லாம் பிடித்தம் வராது. அதெல்லாம் பேமெண்ட்டாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டிடக்ஷன் போக வந்துடும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். இப்போ இதிலேருந்து பிடிக்கிற 40,000 ரூபாவை 8,000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் போக 32,000 ரூபாய் கம்பெனியில் இருக்கும். அந்த 32,000 ரூபாய் வச்சு உங்களுக்கு அடுத்த ப்ரொமோட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பிளாட்டினம் அப்படின்னு நினைக்கிறேன். பிளாட்டினம் மூலமாக நமக்கு எவ்வளோ இன்கம் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். கோல்டில் உங்களுக்கு 2, 4, 6, 8, 10 இந்த பேர் மட்டும் பிடிச்சி டோட்டலாக 8,000 5 பேருக்கு 40,000 ரூபாய். ஓகேங்களா? இந்த 40,000 முடிச்சு அதில் 20% டிடக்ஷன் எடுத்துரும் சிஸ்டம். ஏன்னா அது கம்பெனிக்கு சொந்தமாகாது. அது எப்படி பேமெண்ட் இந்த 8,000 ரூபாய் எப்படி ஏன் எடுக்கும் அப்படின்றத பற்றி சில்வர் வீடியோவில் கிளியராக இருக்கும். அதே ஃபார்முலா தான் இதுலையும். இப்போ 8,000 ரூபாய் வந்து அதுக்காக போயிடும். அப்படி போனால் தான் பேமெண்ட் கொடுக்க முடியும் சிஸ்டம். அப்போ இது கம்பெனிக்கு போகாது, அது அந்த பிளானுக்காக போகுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 32,000 ரூபாய். இந்த 32,000 ரூபாய் வச்சு தான் உங்களுக்கு பிளாட்டினத்துலேருந்து ஒரு ஜோடிக்கு 16,000 கொடுக்குறாங்க.
நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிளாட்டினத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய டீமில் ஒரு நபர், அது ஏவாக இருக்கணும் இல்லை கீழே இருக்கணும், யார் வந்தாலும் சரி, உங்களுக்கு ஏ சைடு அப்படின்னு பி சைடுன்னு இருக்கும் இல்லையா, ஏ சைடில் ஒரு நபரும் பி சைடில் எப்போ இன்னொரு நபர் வராரோ அப்போ உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 16,000 ரூபாய் கிடைக்கும். டிடக்ஷன் போக 20% டிடக்ஷன் போக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். இப்போது இது வந்து ஏ சைடு பி சைடுன்னு வச்சுக்குவோம். ஏ சைடில் 2 பேர் வராங்க, பி சைடில் 2 பேர் வராங்க. ஒருத்தர் வந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஓகேங்களா? 2 பேர் வந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் வரும், ஒரே டைமில் கூட வரும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 32,000 ரூபா வரும். 2 பேர் இல்லைங்களா, ஒரு பேருக்கு 16,000னா 2 பேருக்கு 32,000. இவங்களுக்கு 16,000 வரும். அடுத்து ஏ சைடில் 4 பேரும் பி சைடில் 4 பேரும் வராங்கன்னா இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 16,000 ரூபாவும், ஏவுக்கு 32,000, பிக்கு 32,000 அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 32,000 ரூபாய் வரும். உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஏ சைடில் 4 பேர் பி சைடில் 4 பேர் போது 4 பேர் மேட்சுக்கு உங்களுக்கு 64,000 ரூபாய் உங்களுக்கு பேவுட்டு கிடைக்கும். அப்போ ஏ சைடில் 8 பேர் வராங்க, பி சைடில் 8 பேர் வராங்கன்னா இந்த ஒவ்வொருத்தருக்கும் 16,000, இங்கே ஒவ்வொருத்தருக்கும் 32,000, இந்த ஏவுக்கு 32,000 64,000, பிக்கு 64,000, உங்களுக்கு 1,28,000 ரூபாய் இன்கமாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஏ சைடில் 16 பேர் வராங்க, பி சைடில் 16 பேர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரணும்? 2,56,000 ரூபாய் வரணும் இல்லைங்களா? 2,56,000 ரூபாய் வரணும். ஆனால் சிஸ்டம் என்ன பண்ணனா 10 பேருக்கு தான் எலிஜிபிள். அப்படின்னும்போது உங்களுக்கு 1,60,000 ரூபாய் தான் வரும், மீதி உங்களுக்கு வராது. அது ஏன் வராதுன்றத சில்வர் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் மேட்ச்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ மீதி எவ்வளோ நிற்கிது வர வேண்டியதில்லை அப்படின்னா 96,000 ரூபாய் கம்பெனியில் நிற்கும். ஏன்னா மேலே இருக்கிறவங்களுக்கும் பேமெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதனால் உங்களுக்கு அதிகபட்சம் 10 பேர் தான். சப்போஸ் இந்த சைடில் 10 பேர் தான் வந்திருக்காங்க, இந்த சைடில் 16 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 10 மட்டும்தான் பேர் மேட்ச் எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ 10 பேர் மேட்ச்க்கு எவ்வளோ வரும்? 1,60,000 வந்துடும். மீதி இந்த இடத்துல 6 கேரிஃபைட் ஆகிடும். இந்த இடத்துல எப்போ 6 வருதோ இல்லை 1 வந்தாலும் உங்களுக்கு 16,000 வந்துடும், 5 வந்தாலும் உங்களுக்கு 80,000 வந்துடும், 6 வந்தாலும் உங்களுக்கு 96,000 ரூபாய் வந்துடும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டு இந்த 16 பேர் வரது உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த சைடு 16 இந்த சைடு 16 வரது பதிலாக ஒரு சைடு 16 ஒரு சைடு 10 அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த 2,56,000 வாங்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து கம்பெனி கொடுக்குறது. இதிலே 20% டிடக்ஷன் போகத்தான் வரும். அந்த 20% டிடக்ஷன் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் கொடுக்க முடியுதுன்றது நீங்கள் பிளாட்டினம் வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இதுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா பிளாட்டினத்தில் சரி சில்வர் வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிங்க. பிளாட்டினத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 2வது பேர் 4வது பேர் 6வது பேர் 8வது பேர் 10வது பேர் டிடக்ஷன் பண்ணுறாங்க. 16 டிடக்ஷன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பிடித்தம் வருதுன்னா 80,000 ரூபாய் சிஸ்டம் பிடிக்குது. 80,000த்தில் 20% டிடக்ஷன் போக மீதி எவ்வளோ இருக்குன்னா 64,000 ரூபாய். இந்த 64,000 ரூபாய் வச்சு தான் சிஸ்டம் பிளாட்டினத்திலிருந்து உங்களை வந்து டைமண்டுக்கு அப்ரூவல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டைமண்டுக்கு போஸ்டிங் போகுது. இதுதான் வந்து இந்த சிஸ்டம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டுக்கு என்ன இன்கம்ன்றதை நம்ம பார்க்கலாம். அதேமாரி 11வது பேர் 12வது பேர் 13வது பேர் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பேரும் நமக்கு பிடித்தம் இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு பேரும் நமக்கு பேமெண்ட்டு ரிலீஸ் ஆகும். என்ன பிடித்தம்னா 2 4 8 2 4 6 8 10 பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த பிடித்தம் இல்லாமல் ஒவ்வொரு பேருக்கும் 16,000 வருது இல்லையா, அது அப்படியே நமக்கு கிடைச்சிடும். டிடக்ஷன் போக நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த எந்த டிடக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் தயவு செய்து. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். டைமண்டில் நமக்கு என்ன இன்கம் பார்க்கலாம். இப்போ டைமண்டுக்கு வரணும்னா பிளாட்டினத்திலிருந்து 2 4 6 8 10 இதனுடைய இன்கம் வந்து டிடக்ஷன் பண்ணி தான் டைமண்டு கொண்டு வராங்க. அப்போது பிளாட்டினம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிக்கு 16,000 ரூபாய். அப்போது 2 4 6 8 10 அது கால்குலேஷன் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா வரும் இல்லைங்களா? இந்த 80,000த்தில் டிடக்ஷன் 20% கழிச்சிங்கன்னா 64,000. அந்த டிடக்ஷன் கழிச்சாதான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? டிடக்ஷனோடு கொடுக்க முடியாது. 64,000 தான் கம்பெனிக்குள்ளே போகும். இந்த 64,000 வச்சு தான் டைமண்டில் நமக்கு இன்கம் தராங்க. நாம் எப்படி டைமண்டில் போனால் நம்ம வந்து இந்த இடத்துல போய் இருப்போம். நம்மளுடைய டீமில் இருக்கிறவங்க தான் ஏ பின்னு வருவாங்க. இந்த இடத்துல ஒரு டைமண்ட் வராரு. இந்த இடத்துல எப்போ வேணாலும் டைமண்ட் வரலாம். அப்படி டைமண்ட் வரும்போது நமக்கு 32,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32,000 ரூபாய் ஒரு ஜோடிக்கு கிடைக்கும். இதுவே ஏ சைடில் 2 பேரும்
பி சைடில் 2 பேரும் 4 பேர் வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 32,000 கிடைக்கும். உங்களுக்கு 64,000 கிடைக்கும் 2 ஜோடி. அதேமாரி ஏ சைடில் 4 பேர் வராங்க, பி சைடில் 4 பேர் வராங்கன்னா உங்களுக்கு 4 ஜோடி கணக்கு வரும் இல்லைங்களா? இது வந்து நார்மல் பைனரி தான். அப்படின்னும் போது நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 10 பேர் வரைக்கும் கிடைக்கும். அப்போது இந்தாண்ட 4 ஜோடி 1,28,000 4 ஜோடிக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும். இதுவே ஏ சைடில் 8 பேரும் பி சைடில் 8 பேரும் வராங்கன்னா உங்களுக்கு 8 ஜோடி பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 2,56,000 பேமெண்ட் கிடைக்கும். இதுவே ஏ சைடில் 16 பேர் பி சைடில் 10 பேர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேருக்கு 32,000னா 3,20,000 10 ஜோடி இல்லையா? அப்போ 3,20,000 கிடைக்கும். இதுவே ஏ சைடில் 16 பேர், மீதி 6 பேர் இருக்காங்க இல்லையா? 6 பேர் கேரி பேரோட ஆகிடும். அதுக்கு நீங்கள் பேர் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே சப்போஸ் ஏ சைட்லேயும் 16 பேர் பி சைட்லேயும் 16 பேர் வந்தாங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வரும்னா 5,12,000 உங்களுக்கு வர வேண்டியது இருக்கும். ஆனால் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,12,000 கொடுக்காது. ஓகேங்களா? எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,20,000 தான் கொடுக்கும். மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 80, 92, 1,92,000. இது லேப்ஸ் ஆகிடும். லேப்ஸ் ஆகக்கூடாதுன்னா லெஃப்ட் சைடில் 16 பேர்னா ரைட் சைடில் 10 பேர் வந்தால் உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகும். மீதி 6 கேரி பேடாக இருக்கும். இந்த 6க்கு நீங்கள் பேர் மேட்ச் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான இன்கம் உங்களுக்கு 32,000 6 ஜோடிக்கு இன்கம் வரும். இப்போ இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் கம்பெனி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 32,000லேருந்து 3,20,000 வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு வருமானம் உங்கள் அக்கௌண்ட் மூலிமா எடுக்கலாம். இப்போ இது வந்து டைமண்ட். இப்போ டைமண்டில் எப்படி இந்த ஒரு ஜோடிக்கு 32,000 கொடுத்தாங்க இல்லையா? அப்போ இதிலேருந்து 2, 4, 6, 8, 10 இந்த ஜோடி மட்டும் சிஸ்டம் பிடிச்சி அந்த சிஸ்டம் பிடிச்ச அமௌண்ட்டை க்ரௌனுக்கு எலிஜிபிள் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஜோடிக்கு 32,000னா 1, 2, 3, 4, 5 ஜோடிக்கு எவ்வளோ வரும்? 1,60,000. இப்போ 1,60,000 நம்ம அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிக்குவாங்க. நமக்கு இன்கம் வர்றதுல பேர் மேட்சில் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு நமக்கு வந்து கொடுக்குற தொகை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய 11வது பேர் 12வது பேர் 13வது பேர்லாம் பிடித்தனம் இல்லாமல் நமக்கு ஜோடி பேர் மேட்ச் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜோடி பேர் மேட்சிலும் 20% சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சது போக தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். அது விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிளானில் சொல்லியிருக்கேன். அது ஏன் பிடிக்கிறாங்க, அது பிடிச்சாதான் இந்த இன்கம் கொடுக்க முடியுன்றது விளக்கமாக இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இந்த 1,60,000 பிடிக்கிறாங்க இல்லையா? பிடிச்சி டைமண்டுக்கு கொண்டு வராங்க. டைமண்டில் என்ன இன்கம்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அல்லது அடுத்த வீடியோவில் டைமண்டை பற்றி கிளியராக கிடைக்கும். இப்போ க்ரௌனுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிச்சிருப்பாங்க அப்படின்னும் போது டைமண்ட்லேருந்து 1,60,000 5 பேர் மேட்ச். ஓகேங்களா? 1,60,000 முடிச்சு தான் உங்களுக்கு க்ரௌனுக்கு எலிஜிபிள் பண்ணுறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் போக எவ்வளோ இருக்கும்? 1,28,000 தான் கம்பெனிக்குள்ளே போகும். இப்போ மீதி சர்வீஸ் சார்ஜில் எங்கே சார் போகுது அப்படின்னா இந்த டைமண்டுக்கு எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்க மீதி இருக்கிற 20% சர்வீஸ் சார்ஜ் வந்து சரியாயிடும். அது வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும்னா சில்வர் என்ற ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதே ஃபார்முலா தான் இந்த க்ரௌன் வரைக்கும் வருது. அப்போ 1,28,000 தான் கம்பெனிக்குள்ளே இருக்கும் நீங்கள் டைமண்ட்லேருந்து க்ரௌனுக்கு போகும்போது. அதேமாரி நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஏ என்ற ஒரு நபர் டைமண்ட்லேருந்து க்ரௌனுக்கு வராரு, பி என்ற நபரும் டைமண்ட்லேருந்து க்ரௌனுக்கு வரும்போது உங்களுக்கு பேர் மேட்ச் வந்து 64,000. ஓகேங்களா? இதில் 20% டிடெக்ஷன் போக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 12,800 டிடெக்ஷன் ஆகும். 20%னா 12,800. அப்போ 64,000 12,800 போச்சு அப்படின்னா 51,200 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஜோடிக்கு பேர் மேட்ச் ஆகி வந்துடும். சார் அந்த 12,800 பிடிக்கிறாங்களே சார் 20%னா அது எங்கே சார் போகுதுன்னா அந்த விளக்கம் உங்களுக்கு கிளியராக தெரியும்னா சில்வர் என்ற ஒரு வீடியோ இருக்குது, அதில் விளக்கமாக சொல்லியிருப்பேன். அதே ஃபார்முலா தான் இதுக்கும் பொருந்தும். அப்படி பண்ணால் தான் 20% பிடிச்சாதான் இதில் சொன்ன இன்கம்லாம் வந்து கம்பெனியால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் அதை பற்றி வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு ஜோடிக்கு 51,200 உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஏபி இருக்காங்க இல்லையா? ஏ சைடு 2 பேர் வராங்க,
பி சைடு 2 பேர் வராங்கன்னா உங்களுக்கு 2 ஜோடி பேர் மேட்ச் வந்து 64,000னா 1,28,000 கிடைக்கும். இதுவே ஏ சைடில் 4 பேர் வராங்க, பி சைடில் 4 பேர் வராங்கன்னா உங்களுக்கு 2,56,000 கிடைக்கும். ஏ சைடில் 8 பேர் வராங்க, பி சைடில் 8 பேர் வராங்கன்னா உங்களுக்கு 5,12,000 கிடைக்கும். இதுவே ஏ சைடில் 16 பேர் வராங்க, பி சைடில் 16 பேர் வராங்கன்னா உங்களுக்கு 10,24,000 கிடைக்கணும். ஆனால் 10,24,000 கிடைக்காது, உங்களுக்கு 6,40,000 மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் பேமெண்ட் தரணும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 10 பேர், ரைட் சைடில் 10 பேர் தான் ஒரு நாளைக்கு கட் ஆஃப். அப்போ ஒரு நாளைக்கு இதில் அதிகபட்சம் கிரவுண்டில் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னா 6,40,000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். டிடெக்ஷன் போக உங்களுக்கு 5,12,000 உங்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே கிடைக்கும் கைக்கு வர்றது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்கும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 2, 4, 6, 8, 10 இதனுடைய பேர் மேட்ச் இருக்கு இல்லைங்களா? ஒரு பேர் மேட்ச்சுக்கு 64,000னா 5 பேர் மேட்ச் ஆகுது. 2, 4, 6, 8, 10 ஓகேங்களா? 5 பேர் மேட்ச்சுக்கு எவ்வளோ வருது? 64,000னா எவ்வளோ வரும்? 8 லட்ச ரூபா வருங்களா? எவ்வளோ வரும் கால்குலேஷன் பண்ணுங்கள். 64,000 ஒரு ஜோடி. அப்போ 10 ஜோடிக்கு எவ்வளோ வருது? 6,40,000. அதில் பாதி எவ்வளோ? 3,20,000 வருதுங்களா 5 ஜோடிக்கு. இது பிடித்தம் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. க்ரௌனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேரும் வரும், செகண்ட் பேரும் வரும், 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10 எல்லா பேரும் வரும். 11வது பேரும் வரும், 12வது பேர் வரும், 13வது பேர் வரும். க்ரௌனில் பிடித்தம் என்பது கிடையாது. டிரெக்ஷன் வந்து 20% மட்டும்தான் டிரெக்ஷனே தவிர பேர் மேட்ச்சில் 2, 4, 6, 8, 10 வந்து பிடிக்க மாட்டாங்க. இதோட வந்து கால்குலேஷன் முடியுது. ஓகேங்களா? அப்போ இதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங் கிடையாது, நமக்கு இன்கம் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரில் நமக்கு 10 பேர் டெய்லி கிடைக்கும், சில்வரில் 10 பேர் கிடைக்கும், கோல்டில் டெய்லி 10 பேர் கிடைக்கும், பிளாட்டினத்தில் டெய்லி 10 பேர் கிடைக்கும், டைமண்டில் டெய்லி 10 பேர் கிடைக்கும். அதேமாரி 6வதாக இருக்கிற க்ரௌனில் டெய்லி 10 பேர் வரைக்கும் கிடைக்கும். அப்போது க்ரௌனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நிற்குமானா நிற்காது. இதில் இருந்து நமக்கு அதிகபட்சமான வருமானம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பேர்லேருந்து 20,000, சில்வர்லேருந்து 40,000, கோல்டுலேருந்து 80,000, பிளாட்டின்லேருந்து 1,60,000, டைமண்ட்லேருந்து அதிகபட்சம் 3,20,000, க்ரௌனில் வந்து 6,40,000. டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 12,60,000 கிடைக்கும். இது டிடெக்ஷன்லாம் போக 2,60,000 மைனஸ் ஆகுதான் வச்சுக்கோங்க. 20% டிடெக்ஷன் சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் போக கட்டாயம் உங்களுக்கு 10 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். R2R மார்ட்டில் அச்சீவ்மெண்ட் அவார்டு இருக்குது. அந்த அச்சீவ்மெண்ட் அவார்டு நீங்கள் வாங்கணுன்னா லெஃப்ட் சைடில் 10 பேர் 1 by 1 இருக்கணும், ரைட் சைடில் 10 பேர் 1 by 1 இருக்கணும். பேல் என்ற ரேங்கில் இருக்கிறவங்க, அதாவது 2,000 கட்டி ஜாயின் பண்ணுறாங்களா அந்த நபர்கள், உங்களுக்கு வந்து 10 பேர் எலிஜிபிள் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் சில்வர் ஆகிடுவீங்க. சில்வர் ஆன உடனே உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும். அது வேண்டான்னா உங்களுக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு ரிவார்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் கோல்டாக மாறிட்டீங்க, அதாவது லெஃப்ட் சைடில் 10 சில்வர், ரைட் சைடில் 10 சில்வர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் கோல்டாக மாறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். ஸ்மார்ட் ஃபோன் வேண்டான்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் ரிவார்டாக கிடைக்கும். இதுவே பிளாட்டினம் வந்துட்டீங்க, அதாவது லெஃப்ட் சைடில் 10 கோல்டு, ரைட் சைடில் 10 கோல்டு வந்தால் நீங்கள் பிளாட்டினம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிவி அப்படி இல்லைன்னா 20,000 ரூபாய் உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். இதுவே நீங்கள் டைமண்ட் ஆகுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் 10 பிளாட்டினம், ரைட் சைடில் 10 பிளாட்டினம் வந்தால் நீங்கள் டைமண்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் ரிவார்டாக கொடுத்துருவாங்க. அந்த 50,000 வச்சு நீங்கள் பைக் வாங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிறதாலும் வாங்கிக்கலாம், இல்லை 50,000 ரூபாய் நீங்களே வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் க்ரௌனாக மாறிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் 10 டைமண்ட், ரைட் சைடில் 10 டைமண்ட் வந்தால் நீங்கள் குரோனா வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கார் ஃபண்டாக 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் கார் வாங்கிறதா இருந்தால் மீதி எக்ஸ்ட்ரா காசு போட்டு நீங்கள் கார் வாங்கிக்கலாம், இல்லைனா 2 லட்ச ரூபா ரிவார்டாக வாங்கிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா R2R மார்ட்டில் ரிவார்டாக கொடுக்குறாங்க. இது வந்து எல்லாருக்கும் எப்பவும் உண்டு. இதுக்கு கால நேரம் டைம்லாம் கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. R2R மார்ட்டில்
ராயல்டி வருமானம். நீங்கள் இணைந்து உங்களின் கீழ் இடதுபுறம் 1000 நபர்கள் ஒருவர் கீழ் ஒருவராகவும், வலதுபுறம் 1000 நபர்கள் ஒருவர் கீழ் ஒருவராகவும் லெவல் பைனரியில் மட்டும் இணைந்து நீங்கள் 1000 ஜோடி மேட்சிங் ஊக்கத்தொகை வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திலேயே R2R மார்ட் நிறுவனத்தின் மூலம் நிறுவனத்தில் இணையக்கூடிய ஒவ்வொரு ஐடியிலிருந்து 100 ரூபாய் என 30 நாட்களுக்கு ஒட்டுமொத்த ஐடியில் இருந்து கணக்கிடப்பட்டு யாரெல்லாம் ராயல்டிக்கு எலிஜிபிள் ஆகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமமாக பிரித்து அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். உதாரணத்திற்கு தினசரி 100 ஐடி நிறுவனத்திற்கு பதிவாகிறது என்றால் 30 நாட்களில் 3000 ஐடிகள் பதிவாகி இருக்கும். ஒவ்வொரு ஐடியிலிருந்து 100 ரூபாய் எனில் 3000 ஐடியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் நிறுவனத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த தொகையை யாரெல்லாம் ராயல்டிக்கு எலிஜிபிள் ஆகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பகிர்ந்து அவர்கள் வங்கி கணக்கில் ஏற்றப்படும். இந்த ராயல்டி நிறுவனம் இருக்கும் வரை உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திலேயே ராயல்டி வருமானம் உங்கள் வங்கி கணக்கில் ஏற்றப்படும். R2R மார்ட் இ ரீட்டைலர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் விதிமுறைகள். ஒரு பான் கார்டிற்கு 3 ஐடி போட்டுக்கொள்ளலாம். உங்கள் ஊக்கத்தொகை 3000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்டிற்கு வந்துவிடும். உங்கள் ஊக்கத்தொகை 3000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்டில் தானாகவே எந்தவித ரெக்வஸ்ட் கொடுக்கவில்லை என்றாலும் அமௌண்ட் வந்துவிடும். அனைத்து ஊக்கத்தொகையிலும் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக 20% பிடித்தம் செய்யப்படும். நீங்கள் 3 பொருள் அதாவது 3 ஐடிக்கு ஆர்டர் செய்தீர்கள் என்றால் 7 நாட்களுக்குள் கொரியர் மூலம் உங்கள் விலாசத்திற்கு பொருட்கள் வந்துவிடும். ஒரு பொருள் அதாவது ஒரு ஐடிக்கு ஆர்டர் செய்தீர்கள் என்றால் கொரியர் சார்ஜாக ரூபாய் 150 செலுத்தினால் மட்டும் 7 நாட்களுக்குள் உங்கள் விலாசத்திற்கு பொருள் வரும். நீங்கள் செலுத்திய தொகை எக்காரணம் கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாது. பொருட்கள் வாங்கும் போதே டேமேஜ் ஏற்பட்டிருந்தால் வீடியோ ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பட்சத்தில் வேறு ஒரு மாற்று பொருள் அனுப்பி வைக்கப்படும். பொருளுக்கு கேரண்டியோ வாரண்டியோ கிடையாது. R2R மார்ட் ரீட்டைலர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கோ அல்லது நிறுவனத்தில் பணிபுரியும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ ஏதாவது தீங்கு இழைத்தால் அதை நிரூபிக்கப்பட்டால் தீங்கிழைத்தவர்களின் ஐடியை டெர்மினேட் செய்ய நிறுவனத்திற்கு அனைத்து உரிமையும் உண்டு. R2R மார்ட் ரீட்டைலர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் குறைந்தது 2 நபர்களையாவது அறிமுகம் செய்து அவர்களையும் கோடீஸ்வரராக உருவாக்குவேன் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் இணையவும். பொருளுக்காக யாரும் இந்த நிறுவனத்தில் இணைய வேண்டாம். நன்றி. டைரக்ட் சேலிங்னா என்ன, அதோட பவர் என்னங்கிறத இப்ப இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது குடும்பத்திற்கு உணவு கூட அளிக்க முடியாத வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்கிறார். மன்னரை கண்டதும் புலவர் தனது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார். ஆஹா, அருமை அருமை! பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் என கேட்கிறார். சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த புலவர், மாமன்னா, சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமாகவா? தங்கம் வேண்டாமா? நெல்மணிகள் போதுமா? ஆம் மன்னா என்றார் புலவர். அப்படியே ஆகட்டும். மன்னர் உத்தரவிட அவையினர் நெல்மணிகளை வைத்தனர். முதல் கட்டத்தில் 1, 2ஆம் கட்டத்தில் 2, 3ஆம் கட்டத்தில் 4, 4ஆம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினர். 10ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 ஆனது. 20ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5,24,288 என அதிகரித்தது. பாதி தூரம் அதாவது 32வது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 214,74,83,648 பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. இதன் காரணமாக மன்னன் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது.
இவை அனைத்திற்கும் துவக்கம் ஒரே ஒரு நெல்மணி. கதையின் நீதி: கூட்டு பலனின் பெருக்கும் சக்தியை எப்போதும் குறைவாக எடை போட வேண்டாம். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை ஈஸியா சம்பாதிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பலருடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. நண்பர்களை நல்லா கேட்டுக்கோங்க. உலகத்துல எத்தனை துறைகள் இருக்கோ, எத்தனை தொழில்கள் இருக்கோ, இது எல்லாத்த விட கஷ்டமான ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் தான். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு உழைப்பு போட்டா மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியும். ஷாக்கிங்கா இருக்குல்ல? வேலையே செய்யாம ஒண்ணுமே பண்ணாம சம்பாதிக்கணும்ன்ற நினைப்புல எண்ணத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலான்ற ஒரு ஐடியால வந்தவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். வேலை செய்யாம சம்பாதிக்க முடியாது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. வேலை செய்யாம சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருக்காது. அது ஏதாவது ஸ்கேம் கம்பெனியா இருக்கும். அதுக்கு நான் எதுவும் பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை. எஸ், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, வெறும் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் 5000 10,000 20,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனா உழைப்புனா உழைப்பு, அவ்வளோ உழைப்பு போடணும். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையோ அதே மாதிரி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணா கூட சம்பாதிக்க முடியாத பணமும் இங்க இருக்கு. நிறைய சம்பாதிக்கலாம். நீங்க ஜீரோவா இருந்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உழைப்ப போட்டா ஹீரோ ஆகலாம். நீங்க ஏழையா இருந்தா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உழைப்ப போட்டா கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா உழைப்புன்றது தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு கடினமான உழைப்பை இங்க நீங்க போட்டா மட்டும்தான் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியும். உழைப்புன்றது இங்க பயிற்சி முயற்சி, பயிற்சி முயற்சி, பயிற்சி முயற்சி. ரெகுலர் பேசிஸ்ல நீங்க ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது இங்க எஃபர்ட் என்ன? டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள். நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். தொண்டை வலிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாதான் நீங்க உங்க இலக்கை அடைய முடியும். அதனால வேலை செய்யாம சம்பாதிக்கலாம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு நீங்க மோசம் போயிடாதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல உழைச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். நிறைய பயிற்சி எடுக்கணும். விடாத முயற்சியில நீங்க ஈடுபட்டா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.